ஹாய் டியர்ஸ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி, நம்மளோட தொந்தி விநாயகர் வந்து 5 நாள் நம்ம வீட்டில் இருந்து ஹாப்பியாக பூஜை பண்ணி சண்டே வந்து நம்ம பக்கத்தில் உள்ள குளத்தில் போய் கரைக்க போயாச்சு. நான் இன்னும் வர போனதில்லை, குளத்துக்கோ ஆற்றுக்கோ போய் கரைச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் விநாயகர் நம்மளை விட்டு போகிறாருன்னு ஒரு சைடு கஷ்டமாகவும் இருந்துச்சு. நம்ம கஷ்டம், துன்பம், எல்லாமே கவலைகள் எல்லாமே இதோட கரைஞ்சி போகட்டும்னு வேண்டிட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணதெல்லாம் ஆற்றுல கரைச்சிட்டு வந்தாச்சு. நான் வந்து ஒரு 90s கிட்ஸு. நம்மளாம் சின்ன பிள்ளையில எப்படி காலையில் ஆற்றுல போட்டு விளையாடுவோம். இப்போ இருக்க கிட்ஸுக்கெலாம் அதெல்லாம் தெரியாது. அப்படியே சும்மா வாக்கிங் போயிட்டு இது மாதிரி கல்லை தூக்கி போட்டு குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் வீட்டில். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே கரைக்க வந்த 2-3 பேரும் அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் கீழே ஜூஸ் குடிக்கிறவங்களும் குட்டீஸை மேலே போட்டு வந்துட்டு அவங்க நம்ம பொண்ணு நம்மள மாதிரி அவங்களும் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கல் போட்டவங்க பொண்ணு அதை நல்லது நடக்க நினச்சிவாங்க போல். அவங்களும் அதே மாதிரியே கல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு மேகா விதுவோட ஸ்கூல் முன்னாடியே நின்று கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கு மேகா. சை விது. திரும்பி பாருங்க, நீ பாடுறா. கல்லெல்லாம் ஆற்றுல தூக்கி போட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் முடிஞ்சோன்னு அப்படியே ஒரு வாக்கிங் போனோம். வாக்கிங் போயிட்டு பிக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. நீங்களும் இது போல் விநாயகர் கரைக்கிறப்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.